ஐங்க இந்த வீடியோவில் நான் பனானா கேக் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த வீடியோ லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ரூம் டெம்பரேச்சர் இருக்க பட்டரை வந்து நல்லா எடுத்து பீட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் முட்டையும் நாட்டு சர்க்கரையும் தனியாக மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு அதையும் அந்த பட்டரோடு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பழுத்த பழம் வந்து வாழைப்பழத்தை எடுத்து அதையும் நான் பல்ஸ் மோடில் மிக்சியில் நல்லா அடிச்சுக்கிட்டேன். அப்புறம் அதோடு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மாவு வந்து கோதுமை மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட் அதையும் சளிச்சிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நான் பேக்கிங் ட்ரேயில் எடுத்து இந்த பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். டெக்கரேஷனுக்கு வந்து மேலே வால்நட்டு, சாக்கோ சிப்பெலாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான், எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வால்நட்டும் டார்க் சாக்கோ சிப் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நல்லாவே வெந்துருச்சு. இது நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து இதை கட் பண்ண போகிறேன். இது வந்து நல்லா ஆறணுன்னு கட் பண்ணுங்கள். நான் அன்றைக்கி கொஞ்சம் சூடாக இருக்கையில் தான் கட் பண்ணுறேன். கொஞ்சம் சூடாக கட் பண்ணோம்னா கொஞ்சம் கத்தியில் ஒட்டிகிட்டு தான் வரும். இப்போ வந்தீங்கன்னா நம்மளோட பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் அன்றைக்கே சாப்பிட்டுட்டோம் எல்லாத்தையும். ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் பனானா கேக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.